அதான் வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு காரியத்தை வந்து அந்த அன்னதானம் கொடுப்பதில் அவங்களுடைய கொள்கைகளை நிறைய பேர் வந்து அதை பின்பற்றுவதும் அதை செய்யறதும் அது ஒரு வழிபாடுகள்ல இருக்கிறதும் அதையே ஒரு ஒரு பயன்பாடா அதுவே தன்னுடைய மூச்சா தன்னுடைய வேலையா தன்னுடைய பணியா தன்னுடைய லட்சியமா எத்தனையோ பேர் இருந்து ராமலிங்க சுவாமிகளுடைய உண்மைத்தன்மையை ஏற்று அது பணி செய்கிறாங்க. அதுக்கான ஒரு செயலா இருக்கு. ஆனா ராமலிங்க சுவாமிகளுடைய செயல்பாடுகள் என்ன, அதோடைய தத்துவம் என்ன, அந்த ஜீவகாருண்யம் எதை சொல்ல விரும்புது, ஜீவகாருண்யத்துக்குள்ள இருக்கிற உண்மை தத்துவம் என்ன, ஜீவகாருண்யத்துக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, நாம் ஏன் அதை பேசணும், நாம் ஏன் அதை சொல்லணும் அப்படிங்கிறத நீங்களும் அது உணர்த்துக்கணும். இன்னைக்கு அதை நம்ம பேச வேண்டிய காரணமும் இருக்கு. அதனால நம்ம பேசுறோம். இப்ப ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒருத்தர் தியானத்துல உயர்ந்து, தியானம்னா இப்ப நம்ம தியானத்துல ஒரு வடிவத்துல வந்து ஒரு அனுபவத்தை பெறோம். ஆனா ராமலிங்க சுவாமிகள் வரும்போதே அனுபவத்தோட வந்தார் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அனுபவத்தோட வரும்போது அந்த அனுபவம் என்னவாக இருந்துச்சுன்னா ஜீவகாருண்யத்துக்குரிய அனுபவமா இருந்துச்சு. அப்ப ஜீவகாருண்யத்துக்குரிய அனுபவம் என்பது, ஜீவகாருண்யம் என்னன்னா மரணம் இல்லாத பெருவாழ்வுக்குரியது, அழிவில்லாத ஒரு பொருளை உருவாக்கக்கூடியவர் ஒருவர் வந்திருக்கிறார். ஒண்ணு, அழிவில்லாத பொருளை உருவாக்கக்கூடிய அவர் வந்திருக்கிறார். ஒண்ணு, அவர் ஜீவகாருண்யத்திலிருந்து எதை தோற்றி வைக்கிறாரோ அது அழியாது. ரெண்டு, மூணாவது, இதை யார் பின்பற்றினாலும் அவர்களும் அழிய மாட்டார்கள். மூணாச்சா? இப்ப இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, தியானத்துக்குள்ள இருக்கிற செயல்பாடுகள்ல நம்ம நிறைய பேசிட்டோம். இரு சுவாசத்தை கவனித்து இந்த தியானத்திலிருந்து முன்னேறி போனா ஒரு காலகட்டத்தில் என்ன செய்வாய் என்றால், ஆன்மாவுடைய விழிப்பை கடந்து ஆன்மாவாக மாறி ஆன்மாவாக பணி செய்து ஆன்மாவாக மிகப்பெரிய ஒரு பணியாற்றுதல் நடக்கும். அப்ப அந்த ஆன்மாவிலிருந்து ஒருவர் ஆன்ம ஜோதியை பார்க்க வேண்டும். ஆன்மாவிலிருந்து என்ன பண்ணணும்? ஜோதியா மலரணும். அப்ப ஆன்மாவிலிருந்து யார் ஜோதியா மலர்றாங்களோ, அந்த ஜோதியா மாறுறாங்களோ, அதான் 6 படை வீடு இருக்குல்ல, அந்த 6 சக்கரங்களை கடந்து 7வதுக்கு போகும்போது ஆன்மா என்பது 6க்குள்ள இருந்துரும். 6 கடக்கும் போது ஆன்மாவிலிருந்து ஒருத்தன் 7வதுக்கு போகும்போது ஜோதியாக மாறலாம். அப்ப அவர் வந்து 7வது திரையை விலக்கி வைத்து ஜோதி இருக்குன்னு சொன்னார்ல, அது 6ஐ கடந்து 7க்குள்ள போகும்போது ஜோதி இருக்கும். அந்த ஜோதியை காண்பவனுக்கு ஜீவகாருண்யம் சித்தியாயிடும். அப்ப அவன் பேரு என்னன்னா ஜீவகாருண்யம் தான் அவன் பேரு. அவருக்கு பேரே ஜீவகாருண்யம் தான். ராமலிங்க சுவாமிகள் இல்ல, அவர் பேரே ஜீவகாருண்யம். இந்த மாதிரி ஜீவகாருண்யத்தை பெற்றவரை நம் பிரபஞ்சம் எப்படி அழைக்கிறது என்றால் வள்ளல் என்று அழைக்கிறது. அதனாலதான் அவர் பேர் வள்ளலார் அப்படின்னா அவருக்கு வைத்தது இல்ல. இந்த மாதிரி ஜீவகாருண்யத்தை யார் ஒருவன் பிரபஞ்சத்திலிருந்து பெறுகிறானோ அவன் வள்ளலாகவும் இருப்பான். அதே மாதிரி அந்த செயல் வடிவத்துக்குள்ளே அவரை சிவப்பிரகாசம் அந்த ஒளியோட சேர்ந்ததுனாலதான் அவரை மொத்தமாக அந்த மாதிரி ஜோதியாக அவரை வந்து அழைக்கிறாங்க. அப்ப இந்த ஜீவகாருண்யம் என்பது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கோட்பாடு மாதிரியும் ஒரு அமைப்பு மாதிரியும் ஒரு மதம் மாதிரி இல்ல. இந்த ஜீவகாருண்யம் என்பது ஒளி தேகத்தோடு யார், அந்த ஒளி நிலையை யார், அந்த 7ஆம் இடத்தை யார் போய் நெருங்குகிறார்களோ, யார் போய் நெருங்கினாலும் ராமலிங்க சுவாமிகள் மட்டுமில்ல, இந்த உலகத்தை எவன் போய் நெருங்கினாலும் அவனுக்கு ஜீவகாருண்யம் சித்தியாகும். அவன் செய்து வைக்கின்ற அனைத்து தோற்றமும் அழிவில்லாததாக இருக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருடைய பிரதானமான செயல் புலால் உண்பதை தவிர்ப்பது ஒண்ணு. 2வது, அவர் கொள்கையிலே மிகப்பெரிய நுட்பமானது பசிக்கு உணவளிப்பது. அந்த பசியிலே அணையாத அடுப்பர். அவர் என்ன சொல்றாருன்னா, ட்ரஸ்ட் வைத்து இந்த மாதிரி காசு வடிவத்துல பிறரிடம் வாங்கி நம்ம அன்னதானம் பண்ணி விட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக அங்க என்ன நடக்குது, அவருடைய சக்தி ஆன்ம அந்த ஜெயல் இருக்குல்ல, அந்த வடிவம் இருக்குல்ல, அதிலேயே வந்து என்ன பண்ணுது, இயற்கையாகவே இது போன்று 7ஆம் இடத்தை பெற்ற ஒருவரிடம், 7ஆம் இடத்தில் ஜோதியாக இருப்பவரிடம் அங்கு தானாக பசி ஆற்றப்படும். தானாக ஏதோ ஒரு
ஜீவனுக்கு அங்கு உணவு பரிமாறப்படும். அதுவா உணவு இருக்கும். அந்த உணவில் என்ன இருக்கும்னா ஒரு அலைவரிசையும் ஒரு தியான வடிவத்துக்குள் அந்த உணவு கிடைக்குமா. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பெற்றுட்டா அங்க இயற்கையாகவே ஒரு சித்தர் ஒரு குரு இந்த மாதிரி வர்ற மக்களுக்கு சோறு போடுங்கப்பா அப்படின்னு யார்கிட்டயும் சொல்ல மாட்டாராம். அவருக்கே தெரியாம அவர் கொல்ல பக்கம் இருப்பாராம், மின் பக்கம் சோறு பந்தி நடக்குமா. அப்ப இது என்ன அப்படின்னு அவர் ஆச்சரியத்தில் போய் ஒருத்தட்ட கேட்டாராம், இது என்னப்பா வெளியில சோறு போட்டுட்டு இருக்கீங்களே என்ன. இல்ல எல்லாரும் வந்தாங்க, சுவாமியை பார்க்க சும்மா அனுப்பக்கூடாதுன்னு சோறு போட்டு போட்டோம் அப்படின்னாங்க. அப்ப அவரு உள்ள போயிட்டாராம் திரும்பி. அப்ப வெளியில சொன்னாங்களாம், யாரிடமும் காசு இல்லை, யாரிடமும் எதுவும் இல்லை, காசே இருந்தாலும் அதை கொடுப்பதற்கு மனம் இல்லை. நான் இந்த மாதம் அன்னதானத்தை கொடுத்து விட்டேன், அடுத்த மாதம் நான் கொடுக்க மாட்டேன், அடுத்த மாதம் என் தேவையை முடித்து விட்டு அதுக்கும் அடுத்த மாதம் தருகிறேன் அப்படி என்று மனிதன் சொல்கிறான். அடுத்த இன்னொரு மனிதன் என்ன சொல்கிறான் என்றால், எனக்கு நன்மை நடக்கும் போது அன்னதானம் கொடுக்க வருகிறேன். இன்னொரு மனிதன் என்ன சொல்கிறான் என்றால், என் வீடுகளிலே பிறந்த நாளோ கல்யாண நாளோ விசேஷ நாளோ வரும்போது அன்னதானம் கொடுக்க வருகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கு அன்னதானம் நடக்கிறது, ஆனால் எப்படி நாம் யாரிடமும் கேட்கவில்லையே என்றால் அவர் சொல்றாராம், அந்த இன்னொருத்தர் சொல்றாராம், ஏப்பா சும்மா குரு சொல்லிட்டு போறாரு, குரு தாப்பா உள்ள இருந்துட்டு இந்த இவ்வளவு பெரிய வேலையை பாக்குறாரு, சும்மா அன்னதானம் கொடுக்குறீங்களா எப்படிப்பான்னு சும்மா விசாரிக்கிறாரு. அது அப்படி இல்லப்பா, அவரு தான்ப்பா அந்த வேலையை பண்றாரு, நம்மளால பண்ண முடியாதுப்பா. நானா மீண்டும் குரு வெளியில வந்தாராம், என்னப்பா அப்படின்னாராம், அன்னதானம்லாம் எல்லாம் நல்லபடியா நடக்குது, உங்களாலதான் நடக்குது அப்படின்னாங்களாம். சரி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அவர் உள்ள போயிட்டாராம். அப்ப அவர் சொன்னாராம், பிரபஞ்சத்தை பார்த்து தியானத்தில் அப்படியே அமர்ந்திருந்து, நான் எப்ப இந்த அன்னதானத்தை தோன்றி வைத்தேன், என்ன சொல்றாங்க, நானே செய்யாத வேலைக்கு எனக்கு ஏன் இந்த கிரெடிட் கொடுக்குறாங்க, நான் செய்யலையே, நான் தோற்றி வைக்கலையே, இது என்ன இது வேலை அப்படின்னு கேட்டா அது சொல்றாராம், ஆல்ரெடி நீயே தோற்றி வைத்தவனாக இருக்கிற, நீ எதை போய் தோற்றி வைக்க போற, இந்த அனுபவத்தை பெற்று விட்டால் நீ சுவிட்ச் போடாமே ஃபேன் ஓடும் அப்படிங்கிறாராம். நீ சுற்றி போட வேண்டிய அவசியம் இல்லை, அனுபவத்தை பெறாதவன் தான் ஃபேனையும் சுற்றியையும் போட்டுக்கிட்டு இருக்கணும், அனுபவத்தை பெற்றவனுக்கு தேவையில்லை, இது தானாக நிகழும் அப்படி என்பதை புரிந்து கொள் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அடுத்தது அவருக்கு விளக்கம், அவருக்கு அதை முழுவதுமாக எந்த வடிவத்தில் அவர் விளக்கி அதை எப்படி அந்த காலகட்டத்தை சொல்ல முடியுமோ அதை சொல்லியிருக்கிறாரு. எமக்கு தியானத்தில் நடந்த அனுபவத்துல இதே ஜீவகாருண்யத்தை நீ முன்னெடுப்பாய், இந்த ஜீவகாருண்யத்தை இந்த வழியை செய்வாய் அப்படின்னா, அதற்கு நான் தியானத்தில் அமர்ந்து ராமலிங்க சுவாமிகள் செய்ததை அந்த கோட்பாடை கையில் எடுத்துக்கொண்டு நான் போகிறேனா அப்படின்னு கேட்டேன். ராமலிங்க சுவாமிகள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், அதை ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டு நான் மக்களிடம் கொடுக்க போகிறேனா, அதுதான் எனக்கு பணியான் என்று கேட்டேன். தயவு கூர்ந்து ராமலிங்க சுவாமிகள் எழுதிய புத்தகத்தை நீ ஜெராக்ஸ் எடுக்க வரல, அவர் அனுபவத்தை நீயும் பெற்றதனால் உனக்கு ஜீவகாருண்யம் சாத்தியமானது, இதுதான் இதுக்குள்ள இருக்கிறது. அப்ப ஜீவகாருண்யம் என்பது எப்படி அப்படி என்றதை முதல்ல தெரிஞ்சுக்க. கீழே இடுப்புல ஒரு பகுதியிலே உனக்கு இடுப்பை அடிக்கடி நான் பேசுகிறேன். அவர் சொல்கிறார், இடுப்புலே தான் அடுப்பு இருக்கிறது. இதையும் நான் சொல்லிவிட்டேன், வடலூர்லயும் பேசிட்டேன், பிற இடங்கள்லயும் பேசியிருக்கேன், என்னுடைய மாணவர்களுக்கு நிறைய பேரிடம் பேசியிருக்கிறேன். இடுப்புலே அடுப்பு இருக்கிறது, அந்த அடுப்பு அணையா அடுப்பு என்று பெயர். அந்த அடுப்பை பற்ற வைத்தவன், அங்கதான் கனல், குருவிடம் வாங்க வேண்டும் கனல். சதுரகிரி மலைக்கு வெள்ளையங்கிரி மலைக்கு எங்கேயாவது மலை ஏற போனா கருப்பு சாமின்னு ஒன்று வச்சிருப்பான். அந்த கருப்பு எதுக்குன்னா நெருப்பு கொடுக்குறவன் அப்படின்னு பேரு. அதனாலதான் நெருப்பை வாங்கி கொண்டு, கருப்பிடம் நெருப்பு வாங்கி கொண்டு மேல போனாதான் சிவனை பார்க்க முடியும். மலை ஏறும் போது நெருப்போட ஏறணும். அப்ப நெருப்பு என்றால் காற்றோட ஏறணும், அப்ப அலைவரிசையோட ஏறணும், இரு சுவாசத்தை உள்ளடக்கிய கூடிய செயல் வடிவத்திலிருந்து ஏறணும். அப்ப கருப்பு என்பது எது என்று சொன்னால், கீழே உன்னுடைய முதுகு தண்டுவடத்துக்கு கீழே முடியும் இடத்துல ஆசனவாய் பக்கத்துல உட்கார்ந்து கிடக்குறான், அவனிடம் நெருப்பு வாங்கணும், அங்கிருந்து போகணும் அப்படிம்பாங்க. அப்ப அணையா அடுப்பு எங்கே இருக்கிறது என்றால் இடுப்புலதான் அணையா அடுப்பு இருக்கு. அப்ப அணையா அடுப்பை பத்த வைக்கிறதுக்கு வாசல் எதிரான்னு கேட்டா மலை வாசலை தான் சொல்றான். மலை வாசல் தான் நீ கேஸ் ஸ்டவ்வுக்கெல்லாம் ஒரு அடுப்பு வச்சிருக்க போற அதே மாதிரி இருக்கும், அடுப்போட தோரம் மாதிரியே இருக்கும். அப்ப மலை வாசலை பத்த வைங்கிறான், அதான் அணையா அடுப்புங்கிறான். அந்த அடுப்பை பத்த வச்சா அங்கிருந்து எரியும்,
அவர் அதுதான் பத்த வச்சிருக்கிறாரு. அணையா அடுப்பு என்பது அதுதான். அந்த அடுப்பை பத்த வைத்து அங்கிருந்து ஒரு வேலையை தொடங்கினால் உனக்கு என்னவும், குடல் வாசல்ல இருக்கிற தொப்புள் கொடிக்கிட்ட இருக்கிற அந்த மலை வாசலும் அந்த சிறுநீர் கழிக்கிற வாசலும் இந்த பக்கம் இடுப்பு, இந்த பகுதி எல்லாம் பத்தி எரிந்து ஒரு நல்ல வடிவத்தோடு இருந்து முதல்ல ஜீவகாருண்யம் எங்க கிடைக்கும்னா வயிற்றுக்கு கிடைக்குமா? எங்க கிடைக்குமா? அடுப்பை கீழே பத்த வச்சு உலைய பத்த வச்ச உடனே பசி, சோறு போடாமைய பசி ஆறி போகுமா? அப்ப ஒருவனுடைய அனுபவம் எங்க இருக்குன்னா கீழே தான் இருக்குன்ட்டான். அப்ப கீழே முதல்ல உன்னுடைய வயிற்று, ஒரு ஞானிக்கு, ஒரு தியானம் பண்றவனுக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியமானது? எங்கே அவன் முன்னேற்றம் அடைந்தானா, அவன் வயிற்றுல சரியா இருந்துட்டானா அவன் முன்னேற்றம் அடைஞ்சிட்டான்னு இருக்கும். அப்ப ஜீவகாருண்யம் என்பது எங்கே இருக்குன்னா வயிற்றுல இருக்கு. அப்ப அந்த வயிறை சுத்தி தான் அவர் என்ன பண்ணாரு, அணையா அடுப்பை தோற்று வைத்து உணவை தோற்று வைத்தார். அப்ப அந்த வயிற்றுக்குள்ளே மாற்றம் நடக்கும்போது, இடுப்புக்குள்ளே மாற்றம் நடக்கும்போது அங்க என்ன நடக்கிறது ஒருத்தனுக்குன்னா, மரணம் இல்லாத பெருவாழ்வை அடைவதற்கான வாய்ப்புகளை பெறுகிறான். ஒண்ணு. இரண்டாவது, உணவுலிருந்து விடுபடுகிறான். பசி என்ற ஒரு சொல் இருக்குல்ல, அதிலிருந்து விடுபடுகிறான். அப்ப இந்த அணையா அடுப்புனால் அவன் நிரந்தரமாக பசியிலிருந்து விடுபடுறான். அப்ப அந்த அடுப்பு என்ன பண்ணுதுன்னா, எப்படி சொல்லுவாங்கல்ல, மகாலட்சுமி அச்சய பாத்திரத்தை கொடுத்தால் எப்பொழுதுமே அந்த அச்சய பாத்திரத்திலேருந்து பொருள் வருது மாதிரி, அந்த அணையா அடுப்புலேருந்து என்ன வரும் அப்படின்னா உணவு, பசி இல்லாத ஒரு தன்மை வருதான். அவர் தோற்றி வைத்த அடுப்பு எதுன்னா பசி இல்லாத ஒரு நாள் வரும், பசி இல்லாத தன்மை வரும். அடுப்பை பத்த வைத்து அரிசியை போட்டு குழம்பை ஊற்றுவதற்காக பத்த வைக்கப்பட்ட அடுப்பு குருவோட அடுப்பாக இருக்காது. குருவோட அடுப்பு இன்று அரிசி, இன்று குழம்பு, நாளை அந்த அரிசியும் குழம்பும் இல்லாமலே உன் பசியாத்தப்படும். அப்படியாப்பட்ட அடுப்பு தான் தோற்று வைக்கிறேன் அப்படிங்கிறது தான் இடுப்போடைய செயல். அதுதான் ராமலிங்க சுவாமிகள் பத்த வைத்த அடுப்பு. அந்த அணையா அடுப்பிலிருந்து என்ன செயல் நடந்தது என்றால், பசி இல்லாத தன்மைக்கு எவன் ஒருவன் போகிறானோ, பசியே இல்லாத சூழலுக்கு எவன் போகிறானோ அவனுக்கு மலமும் இல்லை, ஜலமும் இல்லை, தூக்கமும் இல்லை, அதே வேளையில் காமமும் இல்லை. பாருங்க, அந்த 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 ஏரியாவில் நீ முதல்ல ரெடி ஆயிட்டனா காமம் இல்லை, தூக்கம் இல்லை, பசி இல்லை, சிறுநீர் இல்லை, அப்புறம் மலம் கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கு எல்லாம் சரியாகிவிட்டால் அங்க என்ன ஆகும்? உனக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வுக்கு அங்கேயே நீ தகுதி பெற்றவனாக மாறுகின்றாய். முடிஞ்சுச்சா? அடுத்த கட்டமாக நீ மேலேறி வந்து ஒரு வேலையை தொடங்கி உச்சியை போய் சென்றடைந்து விட்டாய் என்றால், அங்கு ஆன்மாவை இருக்குல்ல, அந்த ஆன்மாவையே எரித்து ஜோதியாக மலரு. ஆன்மா என்பது கடவுள், ஆன்மா என்பது உருவம், ஆன்மா என்பது சித்தர்கள், ஆன்மா என்பது உருவ வழிபாடுகளுக்குள்ள இருக்கிற செயல்பாடுகள். இந்த உருவத்தை கடக்க வேண்டும் என்றால் நீ ஜோதியாக மலர்ந்தாதான். உருவம் என்று ஒன்று இல்லை. உருவம் இல்லாமல் அரூபமாக நிஜமான ஒரு ஜோதியாக நீ இருக்க முடியும். ஒரு போட்டோ பிடிக்கிறவன் தினந்தோறும் பல பேரை போட்டோ பிடிச்சு விதவிதமா கடையில மாட்டியிருந்தானா. அப்ப எல்லா விதமான போட்டோவையும் பிடிச்சு மாட்டியிருந்தானா. ஒரு நாள் அவன் எல்லா போட்டோவையும் கழுவிட்டு இருக்கும்போது குருவோட போட்டோவை நிறைய பிடிச்சு மாட்டியிருந்தானா. ஒரு நாள் குரு வந்தாராம். என்னப்பா அப்படின்னாராம், ஸ்டுடியோ முழுக்க போட்டோவை மாட்டியிருந்தானா. ஒரு வாட்டியாச்சும் என்ன ஒரு போட்டோ எடுத்தியா அப்படின்னு கேட்டாராம். என்ன சாமி, உங்களோட போட்டோவை 100 கணக்கான போட்டோவை மாட்டியிருக்கேன், நீங்க என்ன எடுத்தீங்களான்னு கேட்டீங்கன்னா, அது என்ன எடுக்கவில்லை, என் போன்ற ஒரு உருவத்தை எடுத்திருக்கிறாய், என்னை எடுக்கவில்லை. என்னை உன்னால் உன் கேமரா படம் பிடிக்க முடியாது. அப்ப என்னை படம் எடுக்க முடியாது. என்னை படம் எடுக்கின்ற வேலையில் நீ செய்ய வேண்டும் என்றால் என்னை அறிந்தால் தான் என்னை படம் எடுக்க முடியும். நீ அறிந்து ஒண்ணு மாட்டியிருக்க பாரு, அது நான் இல்லை, அதை நீ புரிஞ்சுக்க. அப்ப எனக்குள்ள ஒண்ணு இருக்கு, அதுதான் நானு, இது நான் இல்லை, அது நீ தெளிவாக தெரிந்து கொள். அப்ப என் ஜோதியை உன்னால் படம் பிடிக்க முடியாது. உன் கேமராவுக்கும் உனக்கும் திறனற்றது போயிடும். திறர் இல்லை, அந்த திறன் இல்லை அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்றார். அது இல்லை. அப்ப நீ ஏதோ ஒரு உருவத்தை படம் பிடித்து வைத்து கொண்டு இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னாரு. அந்த மாதிரிதான்
இந்த ராமலிங்க சுவாமிகளோட முக்கியமான வடிவம். அப்ப அவரு இந்த ஜீவகாருண்யம் அப்படிங்கிறத எதை சொல்கிறார் முக்கியமாகனா, தூக்கத்தில் இருப்பவனை எழுப்பக்கூடியவன் நான். நல்லா கவனிச்சுக்குங்க, தூக்கத்தில் இருப்பவனை எழுப்பக்கூடியவன். இந்த ஜீவகாருண்யத்திலிருந்து தூங்குறான்ல ஒருத்தன், அவனை எழுப்புறது. 2 தூக்கம் இருக்கிறது. மனிதனாக உயிரோடு இருந்து தூங்கி கொண்டிருக்கிற தூக்கம் ஒன்று, இறந்து தூங்குற தூக்கம் ஒன்று. அப்ப இறந்து தூங்குவோனையும் இந்த ஜீவகாருண்யத்தால் எழுப்ப முடியும் ஒன்று. அடுத்தது, எப்பொழுது வேணாலும் இறக்க தயாராகும் ஒரு மனிதன் இறப்பதற்கு ட்ரைனிங் எப்படி எடுக்கிறானா, தூங்குறானா. எப்படா நீ சாவ போற அப்படின்னு கேட்டா, நான் தூங்குறத பாரு அப்படிங்கறதா சாவ போறதுக்கான விஷயமா. செத்த போன மாதிரி தூங்கிட்டு இருக்கேடா நம்ம வீட்டுல சொல்றாங்கல்ல. அப்ப நாம தூங்குறது சாவுவதற்கு சமம் அப்படின்ட்டாங்க. சாவோட ஒரு ட்ரையல் அப்படிங்கிறது தான் தூக்கம். அப்ப அவர் என்ன சொல்வாங்கன்னா, இந்த ஜீவகாருண்யம் எவன் கையில் இருக்கிறதோ அவனுக்கு தூக்கம் ஒளிபட்டு போயிடும், தூக்கமே ஒன்று இல்லாமல் போயிடும். அப்ப இந்த தூக்கத்தை ஒழித்தவனுக்கு அந்த தூக்கத்தை ஒழித்து விடுவான், மரணம் என்ற தூக்கத்தையும் ஒழித்து விடுவான். இந்த தூக்கமும் அந்த தூக்கமும் ஒளிந்தவனுக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வு. அப்ப இந்த 2 தூக்கத்தை ஒழித்தவனை எப்படி அழைக்க வேண்டும் என்றால், அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை. இந்த 2 தூக்கத்தை எவன் ஒழிக்கிறானோ அவனுக்கு பேரு அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை. கருணை அன்பு கிடையாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அவர் என்ன சொல்றாங்க, அதுக்குள்ள என்ன கருணை இருக்குன்னா, கருணையும் அன்பும் கடவுளிடம் இல்லை. அவர்கள் சொல்கிற கருணை எது என்று கேட்டால், நீ சொல்கிற கருணை வேறு, நீ மனதால் சொல்கிற கருணை வேறு. அவர்கள் மேற்கோள் காட்டுகிற கருணை என்ன என்றால், ஒரு மலர் மலர்கிறது, அந்த மலருக்கு அதிகமாக வாசனை திறனையும் வீசக்கூடிய மலராக இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, அந்த மலர் வாடுவதில்லை, உதிர்வதில்லை, அழுவதில்லை, அழிவதில்லை. அப்படியாப்பட்ட மலர், ஒரு விசேஷமான மலரை ஊரே வந்து பார்க்கும்போது அந்த மலரிடம் என்ன ஒரே ஒரு செயல் இருக்கிறது என்றால், இவர்கள் பார்ப்பது போலவே அந்த மலர் அவர்களை பார்க்கிறதாம். அந்த மலரே தன்னை பார்க்குதான், இப்படி பார்க்குதான். அப்ப தன்னை வந்து அக்ஷாசலா ஒருத்தர் பார்த்தா எப்படி பார்ப்பாங்களோ அது மாதிரி நான் மலர் பார்க்கதான். அப்ப அவன் சொன்னான், ஒருத்தன், இந்த மலருக்கு எவ்வளவு பெரிய கருணை பார், என்னை பார்க்கிறது பார். ஒரு மலர் வந்து என்னை கவனிக்குது பார், என்னை பார்க்குது பார், என்னை நோக்குது பார் அப்படின்னு சொன்னானா. அதுதான் கருணைன்னு சொன்னார். அந்த மலர் வந்து உன்னை பார்க்குது பார், அதுதான் கருணை. நீ வேற ஒண்ணு, எப்பா சாப்பிட்டியா ராசா, தூங்குனியா ராசாங்கிறீல்ல, இது உன் ஊரு மனதால் இருக்கிற கருணை. இந்த கருணையை சொல்லவில்லை. ஒரு மலர் ஒரு மனிதன் பார்ப்பது போல், கண் கொண்டு பார்ப்பது போல் பார்த்ததுதான் கருணைன்ட்டான். அப்புறம் அன்பே சிவம் அன்புன்னா, உனக்குள்ள நீ போற இடங்களுக்கெல்லாம் ஒரு சுவாசமாக, ஒரு ஒளியாக உன்னை பின்தொடர்ந்து பார். அது என்ன பண்ணுது, உன்னை பின்தொடர்ந்தே வருது பார். அப்பொழுது உன்னை பின்தொடர்ந்து வரும்போது நீ திரும்பி பார்க்கும்போது அதற்கு எவ்வளவு பெரிய அன்பு இருந்தால் என்னை ஒவ்வொரு வினாடியும் கண்காணித்து கொண்டு என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. இப்படி ஒரு அன்பை சிவத்துக்கிட்ட மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்றாங்க. அப்ப இது சொன்னாலாம், இது வந்து அன்பல்ல, உன்னுடைய வளர்ச்சிக்காக யாம் வந்து எப்பொழுதும் உன்னோடு இருப்போம். இந்த மாதிரி வளர்ச்சி அடைந்தவனோடு பயணிப்போம், பிரயாணிப்போம். அது பிரயாணத்துக்குள் இருக்கிறதுனால் இந்த மாதிரி ஒரு யார் இந்த அனுபவத்தை பெற்றாலும் அவரு கூட நாங்கள் அன்பே சிவமாக இருப்போம். அப்ப அன்பே சிவம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்பை இந்த வடிவத்தில் சொல்லல, லயத்தோடு இருப்போம், ஒன்றோடு ஒன்று கலப்போம். இப்ப அன்புன்னா நீங்க பாசத்தை பரிமாறிக்கிறீங்களா, அவர் என்ன சொல்றாருன்னா லயம்ங்கிறாரு, ஈர்ப்புங்கிறார். அன்புக்கு என்ன ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, ஒன்னோடு ஒண்ணு ஈர்ப்போம், ஈர்த்து கொள்வோம். அங்கு இது போன்ற ஒரு அனுபவத்தை பெற்றோரோடு யாமும் கலந்து அவரோடு கலப்போம், அவரோடு இருப்போம். அப்ப அவர் எல்லை இல்லாமல் இவ்வளவு பெரிய கருணையோடு, இவ்வளவு பெரிய அன்போடு ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு இறை அலைவரிசை வந்து கலக்கப்படுதே. என்ன அன்பு, என்ன கருணை! அடாடாடாடா, இந்த மாதிரி மனிதனால் கூட முடியாது என்று மனிதன் மனதால்
கருணை புகழ்றான். அவர் சொல்றார், இது புகழ்வதற்கு இல்ல, ஈர்ப்பதை அன்பு என்று ஒரு சொல், பார்ப்பதை கருணை என்று ஒரு சொல். அந்த ஈர்ப்பதையும் பார்ப்பதையும் மனிதர்கள் மனதால் அதை ஓவராக பாசமாக அதை என்ன பண்றாங்க, இந்த பற்றாக வைத்து விட்டார்கள். இது வைக்காதீர்கள் அப்படி என்பதுதான் நாம வேற வடிவத்துல இறைவனிடம் அன்பு இல்லை, இறைவனிடம் கருணை இல்லை என்பதை தெள்ளத் தெளிவாக சொன்னோம். அப்ப ராமலிங்க சுவாமிகளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அந்த அனுபவத்தை தான் நுட்பமாக இருந்து குறிக்கிறது. அந்த அனுபவத்தை தான் நாமளும் சொல்கிறோம். சிதம்பர ரகசியம் என்பது, சிதம்பரத்துக்கு போனா ஒரு இடத்தை காட்டி சிதம்பர ரகசியம் வாங்க. ஆனா சிதம்பரத்தோட உண்மையான ரகசியம் எது என்றால், என்று உன் மனம் அகலப்படுகிறதோ, என்று உன் மனம் நிற்கப்படுகிறதோ, அன்று சிதம்பர ரகசியத்தை நீ அறிவாய். அது வரைக்கும் சிதம்பரம் செல்லலாம், அலைவரிசையை பார்க்கலாம், தியானத்தை பார்க்கலாம். இங்க நல்லா ஞாபகத்துக்க, தியானம் பண்ணுகிற எல்லோருமே சிதம்பரம் என்று பெயர். நீ சிதம்பரத்துக்கு போறல்ல, அது கிடையாது. எவனெல்லாம் ஒருவன் சாதகனாக இருந்து தியானம் மேற்கொண்டால் அவன் பெயர் சிதம்பரம். அப்பொழுது அவன் மனம் நின்றால் அவன் சிதம்பர ரகசியத்தை தெரிந்து கொண்டான். விஷயம். அப்ப தியானம் செய்கின்றவன் சிதம்பரம், அவன் மனம் நின்றால் சிதம்பர ரகசியத்தை அறிகிறான். அதுவரையும் சிதம்பர ரகசியத்தை கதையாக யார் சொன்னாலும் உனக்கு கதையாக மட்டுமே இருக்கும். வேறு ரகசியத்தை சொல். ராமலிங்க சுவாமி இங்கே இருக்கிறார், வள்ளலார் இங்கே இருக்கிறார், திருமூலர் இங்கே இருக்கிறார், போகர் இங்கே இருக்கிறார், குருநாதர் இங்கே இருக்கிறார் சொன்னாலும் உனக்கு எல்லாம் அங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் தேரியாக, பாடமாக, படிப்பாக, கதையாகத்தான் இருக்குமே ஒழிய அந்த ரகசியத்தை உன்னால் அறியவோ, அதை உள்வாங்கவோ, அதை உணரவோ முடியாது. அப்பொழுது சிதம்பர ரகசியத்தை நீ அறிந்தால் மட்டுமே, மனம் நின்றால் மட்டுமே, இந்த பேர் ஒளியை கண்டால் மட்டுமே நீ என்ன பண்ணுவ, சிதம்பர ரகசியம் தானாக வெளிப்பட்டு விடும். புரியுதுங்களா? இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற ஒரு முக்கியமான வடிவமா இருக்கு. அப்ப இதுல பெரிய வடிவமாக தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் எடுத்தவர் வேதாத்திரி. அடுத்தது திருநெல்வேலியில பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தினவர் சாது சிதம்பர சுவாமிகள். இந்த 2 பேருமே வள்ளலாருடைய மாணவர்கள். இந்த 2 பேரும் வள்ளலாருடைய மாணவர்களாக இருந்து வள்ளலாரே அவர்களுக்குள்ளே இருந்து பெரிய பணி செஞ்சிருக்கிறாருங்கிறது அவர்களே எங்கேயோ நிறைய இடங்கள்ல குறிப்புகள் விட்டு போயிருக்காங்க, உரை நிகழ்த்தி இருக்கிறாங்க. அது உங்களுக்கு போன மாணவர்களுக்கு தெரியும். அவர் ராமலிங்கம் சுவாமிகள் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட இப்ப சொல்லல, பல நாள் சொன்னார் முன்னாடியே. எமக்கு வடலூர் போகும்போது பெரிய மரியாதையோட வழி நடத்தப்படும். அதற்கு காரணம், நான் ஆன்மாவாக இருக்கும் போது வழிகாட்டப்பட்டது, மரியாதை அளிக்கப்பட்டது. அப்பவே என்னன்னா, இது ஆன்மாவாக இருப்பது ஜோதியாக மலரும் என்பதை அவர் கணித்து வைத்திருக்கிறார். இது ஜோதியா வரும் அப்படிங்கிறதுக்காக தான் ஊர் வணங்கவில்லை, மக்கள் வணங்கவில்லை, வெள்ள வேட்டி வெள்ள சட்டை கட்டியவர்கள் வணங்கவில்லை. ராமலிங்க சுவாமிகள் என்னை வணங்கினார், என்னை வரவேற்றார் வடலூரில். எனக்கான ஒரு பெரிய முத்திரையையும் ஒரு அடையாளத்தையும், அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்க சத்திய ஞான சபையோட ஒட்டுமொத்தமான குறிப்பையும், இது ஏன் உருவாக்கப்பட்டது என்பதையும் ஆணித்தனமாக என்னிடம் ஓராண்டுகளுக்கு முன்பே அதை தெளிவாக உரைத்தார், தெளிவாக கொடுத்தார். அதே மாதிரி அந்த உணவு அணையா அடுப்பையும் தெளிவாக எனக்கு கொடுத்தார். பூட்டி இருக்கும் அறைக்கு முன்னால் நீ தியானம் செய்யாதே, அந்த அறை என்ன என்று சித்தி வளாகத்தையும் எனக்கு தெளிவாக உரைத்தார். அப்போ ஒரு பெரிய வடிவத்தில் எனக்கு என்ன தோன்றியது என்றால், இவ்வளோ பெரிய ஒரு ஞானி என்று போற்றப்படுபவர் நம்மளை இவ்வளவு பெரிதா, ஒரு இல்லறத்தான், அவர் சன்னியாசி, நான் ஒரு இல்லறத்துக்குரியவன், அவர் சன்னியாசத்துக்குரியவர், இவ்வளவு பெரிய கொண்டாட்டங்கள் எப்படி கொண்டாடுகிறார் என்பதை ஆச்சரியமாக இருந்தது. அதற்கெல்லாம் மிக நுட்பமான காரணம், எந்த ஞானியும் எந்த ஒரு நபரையும் கொண்டாட மாட்டார்கள். அனுபவத்துக்காக மட்டுமே வணங்கப்படும், அனுபவத்துக்காக மட்டுமே பிரயாணம் நடக்கும், அனுபவத்துக்கு மட்டுமே சில செயல்களை சொல்லப்படும். அப்ப ஒரு நாள் இப்படி வளருவார், இப்படி வருவார் என்பதை உறுதியாக அவர் தெளிவாக அது அவர் ஒரு அடையாளமாக அதை வைத்திருக்கிறார். அப்ப இந்த வடிவத்தை ஒரு
ஒரு சாதாரணமா இதை வந்து கடந்து போயிட முடியாது அப்படிங்கிறத நீங்க வந்து அவசியமாக அதை நம்ம வந்து பார்க்கணும். அப்ப அந்த சித்தி வளாகம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருடைய வடிவம் எப்படி அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்கள்கிட்ட கிளியரா ஒரு பெரிய வடிவத்துக்குள்ள இருந்து நான் சொல்லிடுறேங்கிறத நீங்க வந்து பார்த்துக்கணும். அப்ப ஒரு ஜீவகாருண்யம் என்பது ஒருத்தருடைய அவருடைய அதுதான் அனுபவம். அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா அவர் வந்து வேற ஒரு வடிவத்துக்குள்ள அந்த ஒரு செயல்பாடுக்குள்ள கொண்டு வந்துருவார் அப்படிங்கிறத நீங்க வந்து ஒரு துல்லியமாக நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறத நீங்க வந்து பாருங்க அப்படிங்கிறத நான் வந்து தெள்ள தெளிவா உங்ககிட்ட நான் கூறுவேன். நீ பாருங்க.